அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு திறந்த வாசலை இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் வைத்திருக்கிறார். அதை யாரும் பூட்டுவதற்கு ஆண்டவர் விட மாட்டார். ஏனென்றால் திறந்தவர் கர்த்தர், திறந்திருக்கிறவர் கர்த்தர். ஆகையினால உங்களுக்கு ஆண்டவர் வாசலை திறந்துட்டாரு, வாசலை திறந்து வச்சிருக்காரு. நீங்க உட்பிரவேசித்து பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, ஆலயத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, ஜெபத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வருமானத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, வேலையின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, படிப்பின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, திருமணத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, பதவி உயர்வின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. நான் ஜெபிக்க போகிறேன். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறீரே. இந்த திறந்த வாசலை கண்டு சத்துருவானவன் பூட்டாதபடிக்கு, பொல்லாங்கன் வந்து வாசலை அடைத்து போடாதபடிக்கு நீர் மகிமையின் ராஜாவாய் இவர்களோடு இருக்கணுமே நான் செபிக்கிறேன். எங்களுக்கு தெரியும் நீர் வாசலை திறந்தால் யாரும் பூட்ட முடியாது என்று. ஆகையினாலே நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இதோ நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அநேகருக்கு வாசல்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, சமாதானத்தின் வாசல் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் பார்க்கிறேன் தேவ பிள்ளையே, உங்களுக்கு சில அதிசயமான வாசல்கள் இந்த நாளில் திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் திறக்கப்பட்டிருக்கும் பொழுதே உள் பிரவேசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மனதார ஆசீர்வதிப்பாராக, உங்களை மனதார நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.